கழுத்தை நெரிக்கிற கடன் பிரச்சனை, தீராத நோய், அல்ப ஆயுள், இதுக்கெல்லாம் காரகத்துவம் மாந்தி ஆகிறாரு. அப்போ பிரேதங்களை வழிபடணும். அப்போ பிரேதங்களை எப்படி வழிபட முடியும்? கடவுளை தான் வழிபட முடியும். அப்படி கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த காலத்துல ஒரு இறப்பு நடந்தா மாலை போடுவாங்க. அந்த கண்ணீர் வரலன்னா கூட போய் கண்ணீர் சிந்துவாங்க. அந்த இறந்தவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது அப்படி நடக்குதுங்களா? ரொம்ப காலம் குறைஞ்சிட்டே அந்த பழக்கங்கள் குறைஞ்சிட்டே வந்துடுது. அப்போ ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு 80 வயசான பெரியவரை பாருங்க, நல்லா நடந்து போவார், நோய் நொடி இருக்காது, கடன் பிரச்சனை இருக்காது. அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் முதல் ஆளா போய் நிற்பாங்க. எப்போ அடுத்தவரோட துக்கத்துல நீங்க பங்கு பெறீங்களோ அங்கேயே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். அதுலயும் குறிப்பா இந்த இறந்த வீடுகளுக்கு போய் அந்த ஆன்மாக்களுக்கு அஞ்சலி செலுத்த 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 இந்த தீராத அப்படின்னு சொல்லி எதெல்லாம் சொன்னனோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு தான் போய் தான் இதை சரி பண்ணணும்னு இல்லை.